தமிழ் ட்ரேட் 1000 நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மார்க்கெட் முடிஞ்சு நமக்கு நாளைக்கு மண்டே புது வாரம் தொடங்குது. நாளைக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா பண்ணாதா? கடந்த வாரம், அதாவது இந்த முடிந்த வாரத்தில் உள்ள நம்மளுடைய ப்ரீமியம் கால்ஸுடைய ப்ராஃபிட் சப்போர்ட், அதாவது ப்ராஃபிட்டுடைய ரிப்போர்ட், அந்த சம்மரியும் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரி கிடையாது. இதில் கொடுக்குற கால்ஸ் எல்லாமே, டீட்டெயில்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இதை நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணி, அல்லது உங்கள் அனலைசர் யாரும் ஃபைனான்ஸ் அட்வைசர்கிட்ட செக் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நாம் டெய்லி கொடுக்குற வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அது போக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணியே, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் ட்ரேட் நீங்கள் தனியாக பண்ணால் கூட 1000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் நீங்கள் டெய்லி சுலபமாக சம்பாதிக்கலாம். நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட ஹையிலேருந்து லோ 220 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுது. ஹை 22,620 வரை போச்சுது. பட் நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 22,385, க்ளோஸ் ஆனது 22,419. மார்க்கெட் எவ்வளோ மேலே போனாலும் அங்கேருந்து ஒரு செல் ஆஃப் தான் வருது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுவும் சிவியராக ஹை அண்ட் லோ ரொம்ப போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி அதேமாரி தான் 48,679, அதாவது 680 வரை போச்சு ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹையிலேருந்து விழ ஆரம்பித்ததான் காலையிலேருந்து 48,088, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் டவுன். கடைசியாக அது செட்டில் ஆனது 48,201. இந்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வியாழக்கிழமை கொடுத்துருந்த லெவல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டி நம்மளுடைய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் காலையிலே ஓப்பன் ஆச்சு, அது வரைக்கும் டச் ஆச்சு. அதில் இருந்து நம்மளுடைய அதுக்கு முதல் நாள் க்ளோசிங் வர நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் கரெக்டாக அது நின்றுருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் கீழே வர வந்திருக்குது. நாங்கள் அதுக்கு முதல் நாள் காலையில் சொல்லியிருந்தோம், ஃப்ரைடே மார்னிங்கில் மார்க்கெட்டு மார்னிங் டவுனில் வந்துட்டு மறுபடியும் ஹையில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நைட்டு சில ரிசல்ட்டெல்லாம் யூஎஸ்ஏல வந்த ரிசல்ட்டு, சிபிஐ, இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் கொஞ்சம் மாறினதுனால மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ், அதாவது முதல்ல ஹை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோ அடித்தது. சில சமயங்கள் அந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த நியூஸை பொறுத்து, மற்ற இடங்களில் என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டும் ரியாக்ட் பண்ணும். நிஃப்டி க்ளோஸ் ஆனது ஃப்ரைடே 22,420, அதாவது 419.95. நாளைக்கு மார்க்கெட் அதிகபட்சம் போனால் 22,700 வரை தான் போகும். நம்மளுடைய ஆல் டைம் ஹை நிஃப்டி 22,775. அந்த ஆல் டைம் ஹையை நாளைக்கு டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் 700 வரைக்கும் போகலாம். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 22,305, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 22,222. இந்த சப்போர்ட் தான் நாளைக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். சப்போஸ் சஸ்டைன் ஆகி டவுன் ஆச்சுன்னா 22,108 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நேற்றுக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 48,201. அப்சைடு நாளைக்கு பேங்க் நிஃப்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிஃப்டி டவுன் ஆகிட்டு இருந்தது, பேங்க் நிஃப்டி ஹையில் போய்கிட்டு இருந்தது. ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருந்தது. சேம் நாளைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஹைக்கு போகும், நிஃப்டி கொஞ்சம் டவுனுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி ஹை
அதிகபட்ச ஹை நாளைக்கு 48,888 வரைக்கும் போகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் வந்திருக்கு, அவங்க கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக பேங்க் நிஃப்டி மார்னிங்லேயே கொஞ்சம் ஹை அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அல்லது முதல்ல லோ வந்ததுன்னா மறுபடியும் ஹை வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 48,496, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,638, மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 48,888. இதில் எந்த இடத்துலனாலும் மார்க்கெட் திரும்பலாம். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 48,002, மார்னிங்கில் ஓப்பன் ஆகும்போது 48,002க்கு கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 10-10:30க்கு அப்புறம் மறுபடி மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு 48,000 கீழவும் போச்சுன்னா 47,740 வரைக்கும் போகும். சப்போஸ் இன்னமும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 47,618 வரப்போகும். நம்ம போன வாரத்தில் நம்ம எடுத்த ப்ராஃபிட் ப்ரீமியம் கால்ஸ் வழியாக நம்மளோட கிளையண்ட்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா 11,950 மினிமம். நான் சொல்கிறது 2 லாட்டுக்கு மினிமம் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் 20 பாயிண்ட் தான், நிஃப்டினா 10 பாயிண்ட். பேங்க் நிஃப்டி 2வது லெவலில் நமக்கு டச் பண்ணிட்டு வந்தால் 30 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் டார்கெட். மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே 20 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சது. ஒரு 2 கால்ஸ் மட்டும்தான் 30 பாயிண்ட் கிடைச்சது. நிஃப்டி எல்லாத்துக்குமே 10 பாயிண்ட் தான். ஆக்சுவலாக நிஃப்டி கால்ஸ் நான் வந்து ரொம்ப ஒன்று தான் கொடுத்துருந்தோம் போன வாரத்தில். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே பேங்க் நிஃப்டி தான். நமக்கு ஒரு கால் கூட ஸ்டாப் லாஸ் ஆகலை போன வாரத்தில். ஒரே ஒரு பேங்க் நிஃப்டி 25ஆம் தேதி மட்டும் ஒரு கால் வந்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ண சொன்னேன், அதுவும் கரெக்டாக காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டோம். இன்னும் ஒரு கால் மட்டும் அதே 25ஆம் தேதி வந்து 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எனக்கு டஃப்பாக தெரிஞ்சது, 15 பாயிண்ட்ஸில் வெளியே வந்துருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 15 பாயிண்ட்ஸில் வந்துட்டாங்க. இதெல்லாம் டோட்டல் சம்மரி பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் மட்டும் நமக்கு குறைஞ்சபட்சம் 11,950 ரூபாய், கிட்டத்தட்ட 12,000 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 31,490. அது வந்து நம்மளுடைய செகண்ட் டார்கெட் வந்ததுனால. இந்த ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 தான். இந்த வெறும் 25,000 நம்ம இந்த ப்ராஃபிட் ஒரு வாரத்திலே எடுத்திருக்கோம். அப்போ மந்த்லி வந்து சராசரியாக அந்த 25,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ப்ரீமியம் கால்ஸில். விருப்பம் உள்ளவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7639210788, இந்த ஸ்க்ரீனில் எல்லா ஸ்க்ரீன்லையும் நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். மார்க்கெட் டைமில் வந்து மேக்ஸிமம் கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கால் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் லெவல்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பரில், அதை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கமெண்ட் எதுவும் பண்ணணும்னு தோணிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.